தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகத்துல பேஜ் 1-2 இருந்து 5 கேள்விகள் பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி, 1371ஆம் ஆண்டில் மதுரையை வென்றவர் யார்? இது எந்த லெசன் பாத்தீங்கன்னா நாயக்கர்கள் அப்படின்ற அந்த லெசன்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். சோ அதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா குமார கம்பனம் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நாயக்கர் ஆட்சி காலம் தமிழ்நாட்டு வரலாற்றில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எக்ஸாம் ஓரியன்டட்ல ரொம்ப ஈஸியா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இடைப்பட்ட இல்லம், அதாவது ஹாஃப் வே ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது, நாயக்கர் கால வரலாற்றை அறிய முதன்மையான ஆதாரம் எது? ஒரு நாயக்க காலம் இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமா எது இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்வெட்டுகள் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன்னா நமக்கு காயின்ஸ், நாணயங்கள் இருக்கிறது தெரியும். பட் நாயக்கர்களோட அந்த காலத்தை அறியறதுக்கு கல்வெட்டுகள் தான் உதவியாக இருந்துச்சு. நான்காவது, கங்காதேவியின் சமஸ்கிருத நூல், இது ஸ்கூல் புக் கொஸ்டின் தான், இந்த புக்லயும் இருக்கு. மதுரா விஜயம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஐந்தாவது ரொம்ப முக்கியமான கேள்வி, எல்லாரும் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் தெரியலையா, எனக்கு தெரியலன்றத ஆன்சர் பண்ணுங்க, அடுத்த நாள் உங்களுக்கு ஆன்சர் சொல்லப்படும். மதுரை நாயக்கர் வரலாறு 1924ஆம் ஆண்டு எழுதப்பட்ட நூலை எழுதியவர் யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.